ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யார்ன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் ட்ரிபிள் க்ரோஷே, ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, பேக் லூப் ஒன்லி. இதில் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே மட்டும்தான் ஸ்டிச்சு, ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, பேக் லூப் ஒன்லி அப்படின்றது ஒரு டெக்னிக். இதில் யூஸ் பண்ணுற டெக்னிக் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ நம்ம டபுள் ட்ரிபிள் க்ரோஷே பார்க்க போகிறோம். டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா 5 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5. நான் 10 செயின் போட்டிருந்தேன், ப்ளஸ் இப்போ ஒரு 5 செயின், மொத்தம் 15 செயின்ஸ் இருக்குது. இந்த ஹூக்கில் இருக்கிற இதை விட்டுறணும். விட்டுட்டு மொத்தம் எனக்கு 15 செயின்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா 3 தடவை yarn ஓவர் பண்ணுறோம். 3 தடவை சுற்றிட்டோமா? சுற்றிட்டு 1 2 3 4 5 செயின் எடுத்தோம்ல, அந்த 5ஐயும் விட்டுட்டு 6th நம்ம இன்சர்ட் பண்ணி, அது மாதிரி நம்ம டபுள் க்ரோஷேக்கும் ட்ரிபிள் க்ரோஷேக்கும் பண்ண மாதிரியே இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு 2 லூப் வெளியில் விட்டுறோம். அடுத்து இங்கே பாருங்கள் 4 லூப் இருக்குது, 2 வெளியில் விடணும். அடுத்த 2 லூப்பு வெளியில் விட்டுறோம். அடுத்து 3 இருக்குது, அடுத்த 2 லூப்பு, அடுத்து 2 இருக்குது, அந்த 2ஐயும் yarn ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். இதான் பாருங்கள், 1 2 3 டைம்ஸ் சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு ஒரு இதில் அடுத்ததில் யானை இன்சர்ட் பண்ணுறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn ஓவர் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரோம். வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 வெளியில் விட்டுறோம். ரூம்பில் வெளியில் விட்டுறோம். 4 இருக்குது, 2 லூப்பை வெளியில் விட்டுறோம். 3 இருக்குது, 3ல் 2 லூப்பை வெளியில் விட்டுறோம். 2 இருக்குது, திருப்பி இந்த 2ஐயும் வெளியில் எடுத்துடுறோம். இதுதான் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. இதை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. நம்ம டபுள் க்ரோஷே பண்ணதை விட ஹாஃப் டபுள் பண்ணதை விட எல்லாத்தையும் விட இது ட்ரிபிள் க்ரோஷே பண்ணதை விட இது நல்ல பெருசாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் 1 2 3 3 கோடு தெரியுதா? அதில் நம்மலாம் பார்த்தோம்ல, சிம்பிள் என்னென்னா டிடிசி, அது டபுள் க்ரோஷே ட்ரிபிள் க்ரோஷே, டபுள் ட்ரிபிள் க்ரோஷே அப்படின்னு போட்டிருக்காங்க. சிம்பிள் பாருங்கள் 3 லைனு இதில் போட்டிருக்கு. இதில் தெரியுது பாருங்கள் நல்லாவே. இது பாருங்கள் 1 2 3, அதனால் 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் இதோட இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம திருப்பி இங்கே 5 செயின்ஸ் போட்டுக்கிறோம். 5 செயின்ஸ் போட்டுட்டு திருப்பி இதே மாதிரி ஒர்க் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த ஸ்டிச்சஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பெரிய நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணுறாங்க, ஸ்வெட்டர்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, பேக் லூப் ஒன்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் நம்ம இதை டபுள் க்ரோஷேல பண்ணலாம். அதனால் நான் உங்களுக்கு 3 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டபுள் க்ரோஷேக்கு 1 yarn ஓவர் பண்ணிவிட்டு 3 செயின் விட்டு 4th செயினில் இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போடுறோம். இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு இப்போ நம்ம செயின் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் இது மட்டும் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் லூப் ஒன்லி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, பேக் லூப் ஒன்லினா வேறு ஒன்றும் இல்லை. பேக் லூப் ஒன்லினா பேக்கில் இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இந்த வி ஷேப்பில் பேக்கில் இருக்கிற சைடில் உள்ளதை மட்டும் நம்ம க்ரோஷே பண்ணுவோம். இதுதான் பேக் லூப் ஒன்லி. இந்த இதில் ஃப்ரண்ட் லூப் ஒன்லினா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் தெரியுற இந்த இது எல்லாத்தையும் க்ரோஷே பண்ணுறது தான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. இது பேக் லூப் ஒன்லி, இது ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. ஃப்ரண்ட் லூப்னால் நம்மளை பார்த்து இருக்கிறது ஃப்ரண்ட் லூப், நம்ம பின்னாடி இருக்கிறது பேக் லூப். சரியா? நம்ம 3 செயின் போட்டு திருப்பிட்டோம். இப்போ இந்த 3 செயினை விட்டுட்டு 1 2 3 இந்த செயினை விட்டுட்டு ஃப்ரண்ட் லூப் ஒன்லி பண்ண போகிறோம். நான் ஓவர் பண்ணிட்டேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். ஃப்ரண்டில் மட்டும் ஒரே ஒரு நூல் தான் எடுத்திருக்கேன், பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் லூப் ஒன்லி ஃப்ரண்டில் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பண்ணிட வேண்டியதான். செகண்ட் டபுள் க்ரோஷே போட்டுடணும். செகண்ட் இது பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரண்டில் மட்டும் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் உள்ளதை மட்டும், பேக்கில் உள்ளதை நம்ம எடுக்கலை, ஃப்ரண்டில் உள்ளதை மட்டும் எடுத்துட்டு இதை மட்டும் பண்ணுறோம்.
இது ஃப்ரண்ட் லூப் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் ஒன்லின்னு இருக்குது, பேக் போஸ்ட் ஒன்லின்னு இருக்குது. அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. ஃப்ரண்ட் லூப்பு மேலே ஃப்ரண்டில் இருக்கிற லூப் இருக்குல்ல, இந்த லூப்பை மட்டும் எடுத்து இப்படி போடுறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் உள்ளதை மட்டும் எடுத்து சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே இருக்கும். இது டபுள் க்ரோஷேயில் வரலாம், சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம், ட்ரிபிள் க்ரோஷேயில் கூட இந்த ஃப்ரண்ட் லூப் ஒன்லி போடலாம். இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்கள். போட்டதுக்கப்புறம் இங்கே பார்க்க ஃப்ரண்ட்டில் பார்க்க இப்படி இருக்குது. இதே பேக்கில் பாருங்கள் ஒரு லைன் மாதிரி தெரியுதா? ஏன்னா இந்த பேக்கில் இந்த நூலை நம்ம விட்டுட்டு பண்ணியிருக்கோம், அப்படி தானே? இந்த நூலை விட்டுட்டோம். இந்த நூலை விட்டுட்டு பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி நல்லா எடுத்து வெளியில் தெரியுதா? நூல் விட்டுட்டு பண்ணோம். என்ன ஃப்ரண்ட் போஸ் ஒன்லி பண்ணனால. இப்போ நம்ம பேக் போஸ் மட்டும் பண்ணியிருந்தோம்னா இந்த சைடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது ஒரு இது எம்போஸ்டாக தெரிஞ்சிருக்கும். இதுதான் இதோட வித்தியாசம். அதே மாதிரி இதை பேக்கில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். இது முடிச்சுட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம பேக் லூப் ஒன்லிலாம் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 3 செயின் போட்டு டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி பின்னாடி ஒர்க் பண்ணணும். பின்னாடி இருந்து ஒரே ஒரு இது மட்டும் இல்லைங்களா, ஒன்று லூப்பை மட்டும் எடுத்து அதில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டிச்சை திருப்பிட்டோம். அதனால் இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இப்போ எப்படி தெரியும்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் எம்போஸ்டாக தெரியும். இந்த தெரியுது பாருங்கள், ஒரு லைன் விட்டுறதுனால தெரியுதா? இப்போ பாருங்கள், போக போக நல்லாவே தெரியும். இப்போ தெரியுது பாருங்கள். இந்த பாருங்கள், ஃப்ரண்டில் உள்ளதை விட்டுட்டு நம்ம பேக்கில் உள்ளதை மட்டும் பண்ணனால ஒரு இது மாதிரி தெரியுதா? பார்த்தீங்களா? இது நம்ம பேக்கில் உள்ளதை விட்டுட்டு ஃப்ரண்டில் பண்ணோம். இது ஃப்ரண்டில் உள்ளதை விட்டுட்டு பேக்கில் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, இது பேக் லூப் ஒன்லி. புரியுதா? இந்த சைட் தெரியும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? பேக் லூப்பில் மட்டும் பண்ணது கொஞ்சம் எம்போஸ்டாக மேலே ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? இதுதான் பேக் லூப் ஒன்லி, இது ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. இந்த ரெண்டுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். நம்மளுக்கு ஸ்டிச்சஸை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பேக் லூப் ஒன்லி ஸ்டிச்சஸா இல்லைன்னா ஃப்ரண்ட் லூப் ஒன்லி ஸ்டிச்சஸா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே கவுண்ட் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது ஸ்டிச் விட்டுட்டிங்களா, என்ன இதில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஃபுல் ப்ராஜெக்ட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் பண்ணி அப்புறமாட்டி எரர் வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் அவுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பப்போ முடிக்கிறீங்களோ அப்பப்போ எத்தனை ஸ்டிச்சஸ் கரெக்டாக போட்டிருக்கோமா என்னன்றதை கவுண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ சிம்பிள்ஸ் பார்த்துடலாம். பேக் லூப் ஒன்லி அப்படின்னா இப்படி இருக்கும், ஸ்மால் லெட்டர் என் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் லூப் ஒன்லி அப்படின்னா யூ மாதிரி இருக்கும். இதுதான் அதோட சிம்பிள். பேக் லூப் ஒன்லினா என் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் லூப் ஒன்லினா யூ மாதிரி இருக்கும். இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய கூகுளில் தேடி பார்த்தாலே நிறைய இது வரும், சிம்பிள்ஸ் வரும், அதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டா நல்லது.